இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது நடத்திட்டு இருக்க ஒரு கொடூரமான தாக்குதல். இதை நம்ம போர்னு சொல்றதை விட ஒரு இனப்படுகொலைன்னு சொல்லலாம். அப்ப எனக்கு இஸ்ரேல் அரசாங்கத்து மேலையும் இஸ்ரேலோட பிஎம் நெத்தன்யாஹு மேலையும் தான் கோவம் இருந்துச்சு. ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மக்கள் எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஒரு அரசாங்கம் நடத்துற ஒரு படுகொலை, அந்த ஒரு கோவம் அரசாங்கத்து மேல மட்டுமே இருந்தது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிற வர அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் மேலேயே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு கேவலமானவங்களா இருந்தா இன்ஸ்டாகிராம்லயும் டிக்டாக்லயும் ஒரு அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாரையும் இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த பாலஸ்தீனிய மக்கள், குறிப்பா அந்த காசா மக்கள், அவங்க படுற வேதனைகளை நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்போம், வீடியோக்கள்லாம் பார்த்திருப்போம். அந்த வேதனையை ட்ரோல் பண்ற மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணி டிக்டாக் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்கள் படுற வேதனைகள் அவங்க பண்றது மட்டும் இல்லாம, அவங்க பாத்தீங்கன்னா வளர்ந்தவங்க, அவங்களுக்கே புத்தி இல்ல, அவங்க பண்றது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகளையும் அடிபட்ட மாதிரி வேஷம் போட விட்டு டான்ஸ் ஆட விட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா இந்த லேடி என்ன போஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பாலஸ்தீனியரா மாடர்னா என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மேக்கப் போட்டா போதும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மேக்கப் பண்ணி ஒரு ட்ரோல் வீடியோ ஒன்னு போஸ்ட். அதாவது நேத்து பாலஸ்தீன்ல காசால நடந்தது, இன்னைக்கு இஸ்ரேல்ல டெல் அவீவ்ல நடக்கலாம். இன்னைக்கு பாலஸ்தீனிய மக்கள் அவங்க ட்ரோல் பண்றதுக்காண்டி போட்ட மேக்கப்ப ஒரு பாம் நிஜமாவே போட்டு விட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்களா, ஒரு போரை கொண்டாடுறதே தப்பு, அதை தாண்டி அந்த போர்ல பாதிக்கப்பட்ட மக்களை ட்ரோல் பண்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க இந்த கேவலமான. இங்கேயுமே சில ஈனப்பிறவிகள் அப்படிதான் கொண்டாடிக்கிட்டு தெரியும். காத்து எப்பவுமே நம்ம பக்கம் வீசாதுரா, அதையும் மட்டும் புரிஞ்சுக்கோங்க.